ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ என்னோடய வாக்கிங்கில். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன் வந்து ரோட்டில் பார்க்குற தெரு நாய்க்கள். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒரு நாள் வாக்கிங் போய்ட்டுருக்கோம், இன்றைக்கி இல்லை, ஃபியூ டேஸ் பேக் வாக்கிங் போய்ட்டுருக்கும்போது புதுசாக ஒரு டாக் வந்து தெருநாய் நினைக்கிறது என்ன நாயின்னு தெரில. புதுசாக ஒரு டாக் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துச்சு. அது எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தோன்னே எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மற்ற எல்லா நாய்ங்களும் சேர்ந்து ஒரே வெரைட்டி அடி. அதை உள்ளவே விடல. எந்த அளவுக்கு அதை குலைச்சி அதை பயம்புறுத்தி துரத்த முடியுமோ அந்தளவுக்கு அதை துரச்சி விட்டுச்சு. இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஒன் டே ஈவெண்ட். யூஸ்வலாக திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நாய், வீட்டில் வளர்க்குற நாய் கூட வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாய்ங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த நாய் மேலே கவ்வ போயிடும். இது வந்து அது என்னமோ ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட்டி. இந்த நாய்ங்க தான் அதுங்களுக்குள்ளே சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கும். ஆனால் when they see an outside person, உடனே இந்த நாய்ங்களாம் என்ன பண்ணோன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நாய்ங்க மேலே பாஞ்சிரும். Though it shows the unity among dogs, the very sad part is sometimes this happens even, or this always happens even with humans. ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உள்ளவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ட்ரை டு கிவ் ட்ரபிள். புதுசாக ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறாருன்னா அங்கே உள்ளவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு ட்ரபிள் பண்ணுவாங்க. பட் த சேடஸ்ட் பார்ட் இஸ், இது வந்து ஆஃபீஸ்லேயும் ஒரு ஏரியாலையும் நடக்கிறது மாத்திரமல்ல. வெரி சேட்லி சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ் ஈவன் இன்சைட் த சர்ச். புதுசாக ஒருத்தர் வராரு, புதுசாக ஒருத்தர் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாருன்னா மற்றவங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல. சபைகளில் புதுசாக ஒருத்தர் ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷரை ஆண்டவர் உள்ளே கொண்டு வராருன்னா அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் they don't like it. சில நேரத்தில் வாலிபர்கள் எழும்பும்போது பெரியவங்களுக்கு பிடிக்காது. சில நேரத்தில் பெரியவங்கள கூட புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சால் மற்றவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து they try to oppose it. This is a very very sad thing that is happening. I believe that it needs to change. அதாவது we need to be, அதாவது ஹாஸ்பிட்டபிள்னு சொல்லுவாங்களா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. this is something that it should be there with everybody. எல்லாருக்குள்ளுமே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நேச்சர், being hospital, being welcoming others, this is one thing that everybody needs to have. But sadly டாக்ஸ்குள்ளே எப்படி அந்த நேச்சர் இல்லையோ அதே மாதிரி அந்த நேச்சர் வந்து சேடாக மனுஷங்களாகிய நமக்கும் இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, இந்த டாக்ஸு அது என்ன மாதிரிப்பட்ட ப்ரீடாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்ரடாராக இருக்கட்டும், ஒரு கிரேட் டேனாக இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கட்டும், வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கட்டும், இல்லை சொறி பிடிச்ச நாயாக இருக்கட்டும், எந்த நாயையும் அது வெல்கம் பண்ணாது. ஆனால் இந்த ஹியூமன்ஸில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, இவங்க சில பேரை மாத்திரம் வெல்கம் பண்ணுவாங்க. இப்போது புதுசாக ஒரு ஏழை ஒருத்தன் உள்ளே வரான்னு வைங்களேன், சர்ச்சுக்குள்ளே, அவனை கண்டுக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வரான்னா they will try to stamp him out. ஆனால் அதே இது உள்ள ஒரு பணக்காரன் வரான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா படித்தவன் மாதிரி நல்லா ட்ரெஸ் போட்டு வரான், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய காரில் வந்து இறங்குறான், இல்லை அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனாக இருக்கிறான், ஒரு டாக்டராக இருக்கிறான், இல்லை ஒரு லாயராக இருக்கிறான், சம்திங் ஏதோ ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் உடனே அவனை மாத்திரம் பயங்கரமாக வெல்கம் பண்ணுவான். ஆனால் இது இஃப் தட் பர்சன் is not that great influential, he's just a normal person who wants to come, அவனை ஏற்றுக்கிறதே கிடையாது. This is the saddest part of human nature. அதாவது in other words, கிறிஸ்தவத்தில் கூட இந்த பார்ஷியாலிட்டின்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த யாக்கோபு 2வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் யாக்கோபு அது வந்து அழகாக அட்ரெஸ் பண்ணுவார். அதாவது விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லுவார். லெட் நாட் யுவர் ஃபெய்த் பி வித் பார்ஷியாலிட்டி. அதாவது அந்த 2வது வசனம் 3வது வசனத்தில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ஒருத்தன் வந்து மினுக்குள்ள வஸ்திரம், பொன் மோதிரங்கள், ஒரு கோல்டு ஜுவல்லரி வேர் பண்ணிவிட்டு, ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, அப்படியெல்லாம் மினுக்குள்ள வஸ்திரம் இதெல்லாம் போட்டு வந்தால் அவனை நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க. அதே இது ஒரு கந்தையான துணியோடு ஒருத்தன் வந்தால் அவனை நீ இங்கே வந்து உட்காரு, நீ அங்கே உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அலக்கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஜாதி வெறின்றது இட் இஸ் தேர் எவ்ரிவேர். இல்லை நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலலாம், மற்ற ஸ்டேட்ஸில் எனக்கு எப்படின்னு தெரியாது, நான் தமிழன். ஸோ நான் தமிழ்நாடை பற்றி தான் நான் பேச முடியும். தமிழ்நாட்டிலலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், ஐ டு நாட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை ஏரியாஸ். சில ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக் ஜாதிக்கு சபைகள் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஜாதிக்கு கல்ற இருக்குது. இல்லை இந்த ஜாதி மாத்திரம் பிரச்சனை கிடையாது, ஸ்டேட்டஸ் பிரச்சனை. இவன் அந்த இவன் உயர்ந்த ஸ்டேட்டஸ், நான் தாழ்ந்த ஸ்டேட்டஸ், இவன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், இவன் வந்து நார்த் இண்டியனு, நான் சவுத் இண்டியனு, நான் வந்து தமிழ், இவன் தெலுங்கு. அதாவது இந்த இப்போ ரீசெண்டாக கஸ்தூரி என்ன பேசினாங்கன்னு, ஆக்ட்ரஸ் கஸ்தூரி என்ன பேசினாங்கன்றது நம்மலாம் கேட்டோம். அந்த மாதிரி ஒருத்தன் ஒரு செக்குலர் ஃபீல்டில் இருக்கிறவன், ஒரு புறஜாதியான், இயேசுவை அறியாதவன், ஒரு முட்டாள் பேசுகிறத கூட இன்றைக்கி சில நேரத்தில் கிறிஸ்தவத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகிக்கப்பட்டுட்டேன், நான் சபையில் நான் தான் செக்ரட்டரின்னு சொல்கிற மனிதர்கள் பேசுவது பல நேரத்தில் ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஐ திங்க் டெய்லி பிலவட், விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பட்சபாதம் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். இன்றைக்கி வெரி சேட்லி, ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், வெரி சேட்லி, many people are like the dogs, they don't welcome. அவங்கள நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அதை வந்து பவுலோ அதை எழுதினவர் வந்து எந்த ஆங்கிளில் பேசினாருன்றது ஒருவேளை பைபிள் வேறு ஆங்கிளில் சொல்லியிருக்கலாம். பட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, ஈவன் பீப்புள் who show partiality within Christendom, சபைகளுக்குள்ளே, கிறிஸ்தவத்துக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே, அவங்களும் நாய்ங்க தான். If you cannot welcome somebody into your own church, irrespective of who he is, அவர் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதோராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க உலகத்தின் பிரகாரமாக நான் பேசணுன்னா அவங்க லோ காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஹை காஸ்ட்டாக இருந்தாலும் சரி. எனக்கு கிறிஸ்தவத்தில் காஸ்ட் கிடையாது, பட் பிகாஸ் we are divided by caste, I think Christians should not be divided. But I want to tell you, whatever kind of people they are, அவன் ஒரிசாக்காரனாக இருக்கட்டும், தமிழ்காரனாக இருக்கட்டும், இல்லை பெங்காலியாக இருக்கட்டும், இல்லை பீகாரியாக இருக்கட்டும், இல்லை மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், I'll tell you, if you cannot accept people and if you are seeing people based on their skin color or what is on their certificate, I want to tell you, you are not saved yet, or you are backslidden from your salvation. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்கன்னா அர்த்தம். Let's not fool ourselves. God looks at the heart, and he doesn't look at our skin color or what our certificate calls us. பிரியமானவர்களே, I say this with a lot of burden in my heart. We are divided by lots of unnecessary man-made traditions. And don't be like the dogs. Don't ever be like the dogs who bark around. But let's be like humans. Let's behave like humans who are ready to welcome whoever they might be. May God speak to us. கர்த்தர் உங்களோடு பேசட்டும். இன்னும் தேவனுடைய அன்பை அவங்க மேலே விட்டுட்டோம். ஆமென்.